ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலா டாக்ஸ் யூடியூப் சேனல். கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக ஒரு பரபரப்பான தகவல் நமது டெட் ஆசிரியர்களுக்கு கிடைத்திருந்தது. அதாவது 410 ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் நம்ம பார்த்துருப்போம். அதாவது 2013லும் 2017லும் டெட்டில் தேர்ச்சி பெற்று காத்திருப்பவர்களில் இந்த 410 ஆசிரியர்கள் மட்டும் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வர் அவர்களால். ஸோ அவர்களுக்கு மட்டும் பணி நியமனம் உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. 2018இல் வெளிவந்த கவர்மெண்ட் ஆர்டர் படி நியமன தேர்வு என்பது இவர்களுக்கு செல்லாது என்ற ஒரு நியாயமான ஜட்ஜ்மெண்ட்டை நீதியரசர் மகாதேவன் அவர்கள் முன்னிலையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம் இருந்தாலும் 410 பேர் மட்டும்தான் கடந்த 10 வருடங்களாக பாதிக்கப்பட்டுள்ளார்களா? இவர்களுடைய வழக்கு மட்டும் எப்படி வெற்றி பெற்றது? நிறைய பேர் வழக்கு தொடுத்திருந்தார்கள், போராட்டம் செய்திருந்தார்கள். இருந்தாலும் இந்த 410 ஆசிரியர்களுக்கு மட்டும் எப்படி வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வர் அவர்கள் வெற்றியினை தேடி தந்தார்கள் என்பதை நாம் இந்த ஆடியோ பதிவில் ஆரம்பம் முதலாக என்ன நடந்தது என்பதை நான் இதில் எனக்கு தெரிந்த நாலேஜ் படி கூறுகிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். 410 டெட் ஆசிரியர்கள் வழக்கின் வரலாறு என்ன? எப்படி 410 பேருக்கு மட்டும் நியமன தேர்விலிருந்து விலக்கு கிடைத்தது? இதை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்யுமா? வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வர் அவர்களின் வெற்றிக்கு காரணம் என்ன? நியமன தேர்வில் தேர்வானவர்கள் தவிர மீதி இருப்பவர்கள் தகுதியானவர்கள் தற்போது வழக்கினை தொடுப்பது பயனளிக்குமா என்பதனை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். 410 ஆசிரியர்கள் தாக்கல் செய்த வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போட்டித் தேர்வு நடத்துவது என்று 2018ஆம் ஆண்டு எடுத்த முடிவை எதிர்வரும் காலத்தில் அமல்படுத்தியிருக்க வேண்டும். ஹைகோர்ட். 10 ஆண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க ஆணை. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். இதுதான் இந்த வழக்கின் வெற்றிக்கு மிக ஒரு முக்கியமான காரணம். தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும். அவர்கள் சீனியாரிட்டியை மென்ஷன் பண்ணவில்லை. 2014-2017 வரை நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெற்ற 410 ஆசிரியர்களுக்கு தகுதி மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் பணி நியமனம் வழங்க ஆணை என குறிப்பிட்டிருப்பார்கள். 2014 முதல் 2017 வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்றவர்கள் 410 ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க ஆணை. போட்டித் தேர்வு மூலம் தேர்வு என்ற அரசாணை அடிப்படையில் தகுதி தேர்வு அறிவிப்பை எதிர்த்து மனு அளிக்கப்பட்ட வழக்கு இது என குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த வழக்கில் ஆரம்பம் முதலாக என்ன நடந்தது, எப்படி கவிதா ராமேஸ்வர் அவர்கள் இந்த வழக்கிற்குள் வந்தார்கள் என்பதை பற்றி எனக்கு தெரிந்த நாலேஜ் படி நான் குறிப்பிடுகிறேன். 36/2017 2013 டெட் சங்கம் சண்முகப்பிரியா காளிதாசன் அவர்களுடைய சங்கத்தில் நான் இணைந்தேன். ஒரு வருடத்திற்கு முன்பாக வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இணைந்த போது அப்போது எனக்கு வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வர் அவர்களை பற்றிய அறிமுகம் காளிதாசன் சார் மூலமாக கிடைத்தது. அப்பொழுது சங்கத்தின் வழக்கினை அவர்கள் தான் நடத்துகிறார்கள் என குறிப்பிட்டிருந்தார்கள். அப்போது நான் 2013 மற்றும் 2017 இரண்டிலும் தேர்ச்சி பெற்று இருந்தேன். அவர்கள் 2013 மட்டுமே மிகவும் ஆதரவு செய்து இந்த சங்கத்தில் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்திருந்தார்கள். அப்போ நான் 2013 மற்றும் 2017 தேர்ச்சி பெற்ற ஒரு பெண்ணாக என்ட்ரு ஆனபோது 2013க்கும் 2017க்கும் சப்போர்ட் செய்து காளிதாசன் ஐயா அவர்களிடமும் அவர்கள் மூலமாக அவர்களிடம் கான்டாக்டில் இருந்த கவிதா ராமேஸ்வர் அவர்களிடமும் இதே கருத்தினை தெரிவிக்க வேண்டும் என்று எனது கருத்துக்களை காளிதாசன் சார் அவர்களிடம் குறிப்பிட்டிருந்தேன். எனது பாயிண்ட்ஸ், நான் எனது யூடியூப் சேனலில் குறிப்பிட்டிருந்த அனைத்து பாயிண்ட்ஸுமே வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வர் அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள் என்று காளிதாசன் சார் அவர்களுக்கு நான் அனுப்பியிருப்பேன். அதாவது 2018இல் வெளிவந்த இந்த ஜிஓவானது 2013 மற்றும் 2017க்கு செல்லாது என்பதனை மிகவும் ஆழமாக வழக்கறிஞர் அவர்களுக்கு நமது சங்கம் சார்பாக குறிப்பிடுங்கள் என்றும் நான் எனது கருத்துக்களை மெசேஜ் மூலமாக காளிதாசன் சார் மூலமாக கவிதா ராமேஸ்வர் அவர்களுக்கு தெரிவிங்கள் என அனுப்பி வந்திருந்தேன். அவரும் நான் அனுப்பியதாக கூறியிருந்தார். சரியாக தான் சுமூகமாக தான் இருந்தது. ஆனால் திடீரென வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வர் அவர்களுக்கும் நமது சங்கத்திற்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது காளிதாசன் சார் அவர்கள் 82 முதல் மார்க் எடுத்த அனைவரையுமே தனது சங்கத்தில் வைத்திருந்தார்.
எனது மார்க் 90+ தான். 2013 பேப்பர் 1ல் 91 மார்க்ஸ் நார்மல் மார்க்கு. 2017 பேப்பர் 2ல் 106 மார்க்ஸ் எடுத்திருந்தேன். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் போயிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்படி இருக்கும்போது நானும் அந்த சங்கத்தில் இணைஞ்சிருந்தேன். நம்ம சங்கத்தின் கொள்கை வந்துட்டு சீனியாரிட்டி. என்ன சீனியாரிட்டி? எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி 50% ப்ளஸ் டெட் சீனியாரிட்டி 50%. இந்த அடிப்படையில் தான் நம்ம சங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் நீங்கள் வேலை வாங்கி தர வேண்டும் என்று காளிதாசன் சார் அவர்கள் கவிதா ராமேஸ்வர் அவர்களை வலியுறுத்தினார். அப்போது நான் கூறினேன், ஆரம்பம் முதலாக நான் எனது கருத்துக்களை இவ்வாறு தானே குறிப்பிட்டு வந்தேன். அதாவது எப்படி என்றால், முழுமையாக சீனியாரிட்டி அடிப்பில் தற்போது நாம் வேலை கேட்டால் புதிதாக டெட் முடித்தவர்கள் நியமன தேர்வு வேண்டும் என கேட்பவர்கள்லாம் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது நடைமுறைக்கு சாத்தியமாகாது. அது பழைய நடைமுறை என்பதால் இப்போது அது சாத்தியமாகாது. இது கேஸின் வெற்றிக்கு ஒரு தீங்கு விளைவிக்கும் என குறிப்பிட்டேன். அதனால் நாம் 50% டெட் மார்க் ப்ளஸ் 50% சீனியாரிட்டி என்ற கருத்தின் அடிப்படையில் நமது அனைத்து 2013 மற்றும் 2017 ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பினை கேட்டு வலியுறுத்தலாம். இவ்வாறாக நீங்கள் வழக்கறிஞர் அவர்களிடம் சுமூகமாக பேசுங்கள் என காளிதாசன் சார் அவர்களிடம் குறிப்பிட்டேன். ஆனால் எனது கொள்கை முடிவினை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். 82 முதலாக மார்க் எடுத்தவர்களும் என்னை நம்பி சங்கத்தில் இருக்கிறார்கள். வெறும் 90+ஐ மட்டும் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் என அவர் குறிப்பிட்டிருந்தார். ஸோ இப்படியாக கவிதா ராமேஸ்வர் அவர்களுக்கும் காளிதாசன் சார் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும், இதனால் இந்த சங்கத்தின் பிடியிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என கவிதா ராமேஸ்வர் அவர்கள் குறிப்பிட்டு விலகியதாக தெரிகிறது. ஆக்சுவலாக இந்த கேஸ் 26/2017 2013 டெட் அசோசியேஷன் சண்முகப்பிரியா காளிதாசன் அவர்களின் இந்த சங்கத்தின் சார்பாக ஆரம்பத்தில் இந்த டெட் கண்டெம்ப்ட் கேஸ் எனப்படும் கேஸானது சக்திவேல் என்பவருடைய தனி பெயரில் இந்த சங்கத்தின் சார்பாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வர் அவர்கள் அதை எடுத்திருக்கிறார். என்ன டெட் கண்டெம்ப்ட் கேஸ் என்பதை முன்னரே குறிப்பிட்டிருந்தேன். அதாவது பதவி உயர்வு பெறுவதற்கும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதே இந்த கேஸின் வாதம். இந்த கேஸில் கவிதா ராமேஸ்வர் அவர்கள் வெற்றியும் பெற்றுக் கொடுத்திருந்தார். பதவி உயர்வு பெறுவதற்கு டெட்டில் தேர்ச்சி பெற்ற வேண்டும் என்ற தீர்ப்பும் கிடைத்தது. அதாவது தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்யக்கூடாது, டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களையே நேரடியாக ஆசிரியர் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதத்தினையும் இந்த கேஸில் முன்வைத்து அதில் வெற்றியினையும் கவிதா ராமேஸ்வர் அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதாவது நீதிமன்றம் உத்தரவிட்டது உடனடியாக தற்காலிக ஆசிரியர்கள் நியமிப்பதை நிறுத்திவிட்டு டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களை நேரடி நியமனம் செய்ய வேண்டும் என்ற தீர்ப்பினை அளித்தார்கள். ஆனால் அதனையும் மீறி தமிழக அரசானது அப்போதைக்கு தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து வந்திருந்தார்கள். அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக இந்த வழக்கு தான் உருவெடுத்தது. கோர்ட்டு தீர்ப்பையும் மீறி தற்காலிக ஆசிரியர்களை எவ்வாறு நியமிக்கலாம் என்ற அந்த கேஸ் தான் டெட் கண்டெம்ப்ட் கேஸாக வளர்ந்து வந்தது. கவிதா ராமேஸ்வர் அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். சண்முகப்பிரியா காளிதாசன் அவர்களின் சங்கத்திலிருந்து கவிதா ராமேஸ்வர் அவர்கள் விலகினாலும் அந்த கேஸானது சக்திவேல் என்பவரது பெயரில் ஆரம்பிக்கப்பட்டதால் சக்திவேல் என்பவருடைய அந்த பெயரிலேயே அந்த டெட் கண்டெம்ப்ட் கேஸ் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதன் பிறகு அரசு மேல்முறையீடு செய்து பதவி உயர்வுக்கு டெட் தேர்ச்சி தேவையில்லை என்ற ஒரு தீர்ப்பினை பெற்றுவிட்டதாகவும் தெரிகிறது. ஸோ அது சரியாக எனக்கு தெரியல. ஸோ அட்லாஸ்ட் அந்த சக்திவேல் என்பவருடைய அந்த கேஸிலிருந்தும் கவிதா ராமேஸ்வர் அவர்கள் விலகி கொண்டதாகவும் அதை முடித்து கொண்டதாகவும் தெரிகிறது. அதன் பிறகு அந்த 400 பேர் லிஸ்டில் சக்திவேல் அவர்களும் அவர்களுடைய டீமும் இருப்பார்கள் என நினைக்கிறேன். அவர்களெல்லாம் 90+ மார்க் எடுத்தவர்கள் என்பது போல் தெரிகிறது. ஸோ ஆரம்பத்தில் சண்முகப்பிரியா காளிதாசன் அவர்களின் சங்கத்தில் தான் இந்த கேஸ் ஆரம்பிக்கப்பட்டது என்பதால் காளிதாசன் ஐயா அவர்கள் தனது சங்கத்தில் 82 முதலாக மதிப்பெண் எடுத்தவர்களுக்காகவும் சேர்த்து வந்து சீனியாரிட்டியில் தான் பணி நியமனம் வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலேயே இந்த கேஸை கேட்டு வந்ததால் தான் ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டது வழக்கறிஞர் அவர்களுக்கும் சங்கத்திற்கும். ஆனாலும்
இந்த கேஸ் இந்த சங்கத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டதால் காளிதாசன் சார் அவர்களின் மனைவியும் இந்த 400 பேர் லிஸ்டில் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அது எந்த அளவிற்கு சரியா என்பது தெரியவில்லை. ஸோ யார் அந்த லிஸ்ட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் இப்போ அது பிரச்சனை இல்லை. சந்தோஷம்தான். அவர்களும் நம்மை போல் 2013 முதல் 10 வருடங்களாக காத்திருப்பவர்கள் தான். ஸோ இந்த 400 பேர் டீமில் 82 முதலாக மதிப்பெண் எடுத்தவர்களும் இருக்கிறார்களா அல்லது 90+ மார்க் எடுத்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்பதும் சரியாக தெரியவில்லை. ஆனால் என்னுடைய கணிப்பு என்னவென்றால் 90+ மார்க் எடுத்தவர்கள் மட்டுமே அதிகமாக இருக்கிறார்கள் என எனக்கு தெரிகிறது. என்னுடைய நாலேஜ் படி அப்படி தான் தெரிகிறது. ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடிகிறது. அதாவது கவிதா ராமேஸ்வரம் அவர்கள் டீமில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த 410 பேருமே அனைவருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்தவர்கள் என்பது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். அவர்கள் அனைவரிடமும் வக்கீல் ஃபீஸ் 10,000 வாங்கி கொண்டு அவர்களுக்கு வாக்களித்தபடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்த அனைவருக்கும் இன்று பணி வாய்ப்பினை உறுதி செய்திருக்கிறார். மிகவும் திறமையாக வாதாடி கவிதா ராமேஸ்வரம் அவர்களுடைய கிளைண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 வழக்கறிஞர்களும் இதில் உள்ளடங்கியிருக்கிறார்கள். 2018க்கு முன்பாக தேர்ச்சி பெற்று சான்றிதழ் பெற்ற இவர்கள் நியமன தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும், தகுதி அடிப்படையில் இடஒதுக்கீட்டு முறையில் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று வாதிட்டு இன்று 410 பேருக்கு பணி நியமன ஆணையை உறுதி கொடுத்து சாதனை செய்திருக்கிறார்கள். உண்மையில் அவர்களை பாராட்டத்தான் வேண்டும். இதேபோல் 2013 முதல் 10 வருடங்களாக காத்திருக்கும் 2013ஆம் ஆண்டு மற்றும் 2017ஆம் ஆண்டைச் சேர்ந்த டெட்டில் தேர்ச்சி பெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த நிறைய மதிப்பெண் கூட பெற்ற திறமையான ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே இவர்கள் நியாயம் வாங்கி கொடுத்தால் உண்மையிலே இன்னும் அவர்களுக்கு புண்ணியம் சேரும் எனதான் சொல்ல வேண்டும். கவிதா ராமேஸ்வரம் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்பதையும் முன்னரே நான் ஒரு வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது அவர் எப்படி 90% டெட் மார்க் 10% மட்டும் சீனியாரிட்டி என ஒரு வாதாடுதலின் போது ஒரு சமயம் கேட்டிருந்தார் கவிதா ராமேஸ்வரம் அவர்கள். அப்போது நான் கூட குறிப்பிட்டிருந்தேன் 50% டெட் மார்க் ப்ளஸ் 50% சீனியாரிட்டி என்று கேட்டிருந்தால் அனைத்து 2013 மற்றும் 2017 ஆசிரியர்களுக்கும் அது ஒரு நியாயத்தினை கொடுத்திருக்கும். ஆனால் மேடம் அவர்கள் 90% டெட் மார்க் ப்ளஸ் 10% சீனியாரிட்டி என கேட்டிருந்தார். அந்த 400 பேரினை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு எனும்போது நிச்சயம் அந்த 400 பேரும் ஓரளவிற்கு நிறைய மார்க் எடுத்தவர்கள்தான் என தெரிகிறது. தற்போது கூட இந்த 410 ஆசிரியர்களுக்கும் பணி நியமனம் தகுதி மற்றும் இடஒதுக்கீடு என்ற ஒரு வார்த்தையினை குறிப்பிட்டுள்ளார்கள் எனும்போது இது முழுமையாக சீனியாரிட்டி மட்டும் இதில் வராது. எந்த முறை என்று குறிப்பிட்டதை விட இந்த 410 பேருக்கும் உறுதியாக பணி வழங்க வேண்டும் என்று தான் ஸ்ட்ராங்காக குறிப்பிட்டுள்ளார்கள். ஸோ இதில் எந்த முறை என்பதே இல்லை என தான் தெரிகிறது. இருந்தாலும் தகுதி மற்றும் இடஒதுக்கீடு என்பதை வைத்து பார்க்கும் பொழுது இது முழுமையாக சீனியாரிட்டியை கன்சிடர் பண்ண வாய்ப்பு இல்லை. மார்க்கு ப்ளஸ் இடஒதுக்கீடு இப்படி தான் குறிப்பிட்டுள்ளார்கள் என தெரிகிறது. ஸோ இந்த 410 பேருமே ஓரளவிற்கு மதிப்பெண் எடுத்தவர்களாக தான் இருப்பார்கள். நானும் கவிதா ராமேஸ்வரம் அவர்களிடம் பேசியிருக்கிறேன். இந்த இதில் சேருவதற்காக தான் பேசினேன். 10,000 கேட்டிருந்தார்கள். டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு சென்னை வர வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார்கள். இருந்தாலும் அப்போது நான் இந்த சங்கத்தில் இருந்ததனால் எனக்கு ஒரு மனசாட்சி உறுத்தியது. இந்த சங்கத்தில் 82 முதலாக மதிப்பெண் எடுத்தவர்கள் அனைவருமே இருக்கிறார்கள். எல்லாருமே இந்த சங்கத்தில் காளிதாசன் ஐயா அவர்களை நம்பி இருக்கிறார்கள். எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு பெற்று தருவார் என்று நானும் அதில் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய கருத்து என்னவாக இருந்தது என்றால், ஏன் இந்த சங்கத்தில் இருக்கும் அனைவருக்குமே மேடம் அவர்கள் பணி வாய்ப்பினை பெற்றுத்தரக்கூடாது, 10,000 வாங்கி கொண்டு அப்படி என்ற மாதிரி நான் காளிதாசன் சார் அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர் என்ன சொன்னார் என்றால், அதற்கு அவர்கள் உடன்படவில்லை, கவிதா ராமேஸ்வரம் அவர்கள் உடன்படவில்லை என குறிப்பிட்டிருந்தார். அது பற்றி சரியாக தெரியவில்லை. ஒருவேளை மேம் அவர்கள் 90+ மார்க் எடுத்தவர்களை மட்டுமே தனது லிஸ்டில் இணைத்துக் கொள்கிறார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் அப்படி தான் நினைக்கிறேன். கவிதா ராமேஸ்வரம் அவர்களிடம் நான் பேசினேன். ஆனால் இதில் நான் சேரவில்லை. இந்த 400 பேருக்கு மட்டும் வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவது சாத்தியமா என்பது போல் நிறைய பேர் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போது சங்கத்தில் காமனாக இருந்து கொண்டு எப்படி நான் மட்டும் அந்த 400 பேர் லிஸ்ட்டில் சேர்வது? அப்போது இந்த 400 பேரையும் அனைவரும் திட்டிக் கொண்டிருந்தார். 82 மதிப்பெண் முதல் 89 வரை எடுத்தவர்கள் அனைவருமே இந்த 400 பேரையுமே திட்டிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் மட்டும் சுயநலமாக
தனிப்பட்ட முறையில் 10,000 கொடுத்து இவ்வாறாக சங்கத்திலிருந்து பிரிந்து வழக்கிற்கு சென்றிருக்கிறார்கள் கவிதா ராமேஸ்வர் அவர்களிடம் என்று இவ்வாறெல்லாம் திட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அனைவருமே இந்த 410 பேரையும் ஆதரவு கொடுக்கிறார்கள். இவர்களுக்கு பணி நியமனம் கிடைப்பது சந்தோஷம்தான். இதையே பேஸ் செய்து எல்லாருமே வழக்கு தொடர்ந்து நாமும் வேலைவாய்ப்பினை பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கையினை நமது 2013 முதல் 2017 வரை டெட்டில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு செய்யப்பெற்று காத்திருக்கும் 10 வருடங்களாக காத்திருப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கையினை இந்த 410 ஆசிரியர்கள் என்று கொடுத்துள்ளார்கள். ஆனால் இதற்கு முன்பாக நமது அனைத்து 2013 முதல் 2017 வரையிலான ஆசிரியர்கள் போராட்டம் வழக்குகள் எவ்வளவோ தொடுத்திருந்தாலும் அதிலெல்லாம் ஒரே ஒரு டிராபேக் என்னவென்றால் அவர்கள் குறிப்பிட்டது எங்களுக்கு முழுமையாக சீனியாரிட்டியிலேயே வேலை வேண்டும் என்ற கேட்ட அந்த ஒரு வார்த்தை தான் காரணம் என நிச்சயமாக கூற முடியும். ஏனால் அதை ஏற்றுக்கொள்ள அரசாங்கமும் தயாராக இல்லை, புதிதாக டெட் முடித்தவர்களும் தயாராக இல்லை. நியமன தேர்வுக்காக காத்திருந்து நியமன தேர்வு வேண்டும் என கேட்டு போராடியவர்களும் அதற்கு தயாராக இல்லை. இவ்வாறாக பலவாறான எதிர்ப்புகள் அந்த வார்த்தைக்கு இருந்தது. இப்போதைய காலகட்டத்தில் முழுமையாக சீனியாரிட்டியை வைத்து அவர் பணி வாய்ப்பினை எடுப்பது என்பது சாத்தியமாகாது. என்னால் போட்டி அதிகம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. புதிதாக படித்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் எப்போ பணி வாய்ப்பு என கேட்கிறார்கள். நாம் 2013 டெட்டில் தேர்ச்சி பெற்று CV முடித்துவிட்டு நம்மோடு சேர்ந்த பாதி பேர் இன்னைக்கு 10 வருடமாக கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதே தகுதியினை பெற்ற நாம் இன்னமும் வேலைக்கு போகாமல் 10 வருடமாக காத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமை இப்போ டெட்டு முடித்த புதிய மாணவர்களுக்கெல்லாம் ஏற்பட்டால் நிச்சயமாக அவர்கள்லாம் இதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி கூட அவர்களுக்கு இருக்காது. ஆனாலும் நமக்கும் இப்பொழுதே வேலை வேண்டும் என அனைவருமே எதிர்பார்க்கிறார்கள். ஸோ எல்லாருக்குமே ஒரு நியாயம் கொடுத்துருக்கலாம். எப்படின்னா 2018 தான் இந்த ஜீவோ வந்துச்சு எனும்போது 2013 17 ஆல்ரெடி டெட்டில் தேர்ச்சி பெற்று CV போயிட்டு வந்த மாணவர்களிருந்து அந்த 10 வருடமாக காத்திருக்கக்கூடிய அந்த டெட் மாணவர்களிருந்து 10 வருடம் கழித்து வந்திருக்கக்கூடிய இந்த அரசு பள்ளி காலி இடங்களில் முதல்ல அவர்களுக்கு பணி வாய்ப்பினை செலெக்ஷன் லிஸ்ட்டை அவர்கள் தகுதி அடிப்படையில் அவர்கள் கொடுத்துவிட்டு அதன் பிறகுதான் 2018 பிறகு வந்த அந்த டெட் பேட்சஸ்க்கு மட்டுமே அவர்கள் இந்த நியமன தேர்வினை நடத்தியிருக்க வேண்டும். இதுதான் நியாயம். அந்த 2013 17 அரசாங்கம் செப்பரேட்டாக பிரித்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர்கள் நம்ம அனைவருக்குமே போஸ்டிங்கை போட்டிருக்கணும். இதுதான் நியாயமான முறையாக இருந்திருக்கும். 10 வருடத்திற்கு முன்னாடி முடித்தவர்கள் இன்று குழந்தை குட்டிங்க எல்லாம் பெருசாகி பேரம்பேத்தி கூட எடுத்துருக்கூடிய நிலைமை 40 45 50 வயசு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி போயிட்டு திரும்பவும் தங்களுடைய திறமையை நிரூபிக்கணும் புதிதாக டெட் முடித்தவர்களோட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 2024 நாம் பிப்ரவரியில் நியமன தேர்வை எழுதணும், UGTRB எழுதணும். இப்போ ரீசெண்டாக ஜூலை 21 இடைநிலை ஆசிரியர் தேர்வையும் எழுதியிருக்கிறோம். எனும்போது இது ஒரு கொடுமையான சூழ்நிலை தான் நமக்கு. எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் தான் 2018 டெட் முடித்தவர்கள் நியமன தேர்வு எழுத வேண்டும் என கொண்டு வந்தார்கள். அதை நமது திமுக அரசு அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இருள் சூழ்ந்த அரசாணையினை எதிர்த்து நமக்கு வாக்குறுதிகளை அளித்தார். நான் முதல்வரானால் 2013 முதல் காத்திருக்கும் ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி வாய்ப்பினை ஏற்பாடு செய்வேன் என கூறியிருந்தார். அந்த ஒரு வார்த்தையினை ஒரு வாக்குறுதினை மட்டும் அவர் நிச்சயம் காப்பாற்றவில்லை என சொல்லலாம். இன்று அவரே நியமன தேர்வினை நடத்தி முடித்திருக்கிறார். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நிதி பிரச்சனை எதுவாக இருந்திருந்தாலும் கொடுத்த வாக்குறுதியினை மறந்திருக்க கூடாது. இது மிகப்பெரிய துரோகம். 10 வருடங்களாக காத்திருக்கும் ஆசிரியர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு துரோகம்தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்படி செய்திருக்கக்கூடாது நமது ஐயா அவர்கள். அவர்கள் நியாயமாக செஞ்சுருக்கணும்னா 2013 முதல் 17 வரை காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு முதல்ல பணி வாய்ப்பினை கொடுத்துருக்கலாம். நமக்கு முதலில் பணி வாய்ப்பினை அளித்துவிட்டு அதன் பிறகு முடித்த புதிய டெட் மாணவர்களுக்கு 2018 வெளிவந்த நடைமுறையின்படி நியமன தேர்வினை நடத்தியிருக்கலாம் அல்லவா? இதுதான் அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் இதை செய்ய தவறிவிட்டார்கள். நியமன தேர்வினையும் நடத்தி முடித்து விட்டார்கள். நடத்தி முடித்த பிறகு இன்று நீதியரசர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நீதினை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். பார்த்தீர்களா? இது நிச்சயம் நாம் அவர்களை தலைவணங்க வேண்டும். 2018 வெளிவந்த அந்த ஜியோவின் படி 2013 மற்றும் 17 தேர்ச்சி பெற்று 10 வருடங்களாக காத்திருக்கும் டெட் ஆசிரியர்களுக்கு
2018 வெளிவந்த ஜிஓவின் படி நியமன தேர்வினை நடத்த முடியாது என்று நியமன தேர்வு நடத்தி முடித்த பிறகு இப்படி ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறார்கள். இது 10 வருடங்களாக காத்திருப்பவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக தற்போது இருக்கிறது. இருந்தாலும் நியமன தேர்வினை எழுதி முடித்தவர்களிலும் சான்றிதழ் சரிபார்ப்பு செய்யப்பெற்றவர்களும் இன்று இந்த 2013-17 ஆண்டைச் சேர்ந்த டெட் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மனதில் இது ஒரு கலக்கத்தினை தான் ஏற்படுத்தியிருக்கும். ஸோ யாரையுமே பாதிக்காத வண்ணம் அவரவருக்கான பணி வாய்ப்பினை அவரவர் தகுதியின் அடிப்படையில் கொடுத்துவிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது. தற்போது இருக்கும் நிலைமை என்னவென்றால், நியமன தேர்வினை எழுதி நீ வேலைக்கு சென்றாலும் செல்லலாம், அல்லது கேஸ் போட்டு திறமையாக உனது உரிமையையும் உனது நியாயத்தையும் நிலைப்படுத்தி உனது தகுதியையும் நிரூபித்து நீங்கள் வேலைக்கு சென்றாலும் செல்லலாம் என்பதுதான் தற்போதைய நிலைமையாக இருக்கிறது. ஸோ இப்போது இந்த 410 ஆசிரியர்களும் நியமன தேர்விலிருந்து விலக்கு பெற்றதால் அனைவருமே 2013 மற்றும் 2017 ஆண்டைச் சேர்ந்த டெட் ஆசிரியர்கள் நியமன தேர்வில் வெற்றி பெற்றவர்களை தவிர மீதி இருக்கும் அனைவருமே தற்பொழுது வழக்கினை தொடுக்க முன்னெடுத்துள்ளார்கள். இன்க்ளூடிங் மீ. நானும் தற்போது வழக்கினை தொடுக்க ஆர்வமாக இருக்கிறேன். நான் ஆரம்பம் முதலாகவே வழக்கின் மேல் ஒரு ஆர்வம் இருந்தது. அதாவது 2017 பேப்பர் 2ல் 106 மார்க் நான் எடுத்திருந்தேன். வெயிட்டேஜ் மெத்தடில் கட் ஆஃபும் போட்டிருந்தாங்க. 74 சம்திங் கட் ஆஃப் வந்திருந்தது. மேபி அப்போது ஜாப் போட்டிருந்தா கண்டிப்பாக நான் அப்போ வேலைக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அதற்கு பிறகு 2018 இந்த ஜிஓ வந்தது. 5-6 வருடம் கழித்து இப்போ எக்ஸாம் வச்சுருக்காங்க. இப்போ இந்த நியமன தேர்வில் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மதிப்பெண் பெற்றிருக்கிறேன். ஆனால் ஜாப் வாங்குகிற அளவுக்கு என்னால் மதிப்பெண் பெற இயலவில்லை. ஸோ இடைநிலை ஆசிரியர் தேர்வினையும் எழுதியிருக்கிறேன். ஆனால் இது இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு அதிகம் ப்ரிப்பேர்லாம் செய்யவில்லை. பேசிக் நாலேஜ் வச்சு நான் ஜஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன். UGTRBக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். இது எல்லாமே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னால் இந்த ஜாப் வாங்குகிற அளவுக்கு மதிப்பெண் பெற முடியவில்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணினது 100 above எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். பட் அந்த அளவுக்கு மார்க் வரவில்லை. எனக்கு அது ஒரு மிக அதிர்ச்சியாக இருந்தது. லாஸ்ட் டைம் 106 எடுத்திருந்தேன் பேப்பர் 2ல். பட் இந்த டைம் என்னால் 100 above எடுக்க கூட முடியவில்லை. ஸோ மிகவும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஒருவேளை அந்த 20 மார்க்கு ஸ்டார் மார்க் எல்லாருக்குமே கிடைத்ததுனால எனக்கு இப்படி பின்னாடி போயிடுச்சா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. என்ன ரீசன் தெரியல. இன்னுமே நான் ப்ரிப்பேர் செஞ்சுருக்கணும். அதாவது எக்ஸாம் வராது இந்த சங்கத்தில் சேர்ந்த பிறகு, இந்த மாதிரி குரூப்ஸ்லலாம் சேர்ந்த பிறகு போராட்டம் பண்ணாங்க இல்லையா. போராட்டம் பண்ணி பொன்முடி அவர்கள் வாக்கு கொடுத்தார்கள் இல்லையா. அதன் பிறகு நான் என்ன பண்ணேன்னா, எக்ஸாம் வராதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டேன். ஸோ ஒரு 5 யூனிட் ஆன்லைன் கோச்சிங் கிளாஸில் தான் நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதன் பிறகு இந்த மாதிரியெல்லாம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதுனால எக்ஸாம் வராது அப்படிங்கிற மாதிரி நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போயிட்டு படிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் திடீர்னு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் என்னோடய அம்மாவை ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிட்டு மூட்டை ஆப்ரேஷனுக்காக அவங்கள நான் 1.5 month ஹாஸ்பிட்டல்லையே பார்த்துக்கிட்டு இந்த எக்ஸாமுக்கும் படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு UGTRBக்கு படித்து 100 above 110 above வரும்னு எதிர்பார்த்தேன். பட் அந்தளவுக்கு வரல. மனசு ரொம்பவே உடஞ்சி போயிட்டேன். இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு ஃபிசிக்கலாக எனக்கு மென்டலாக அதாவது ஒரு ஸ்கூல் பிள்ளை மாதிரி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதாவது நாம் இப்போ வேலைக்கு போனால் ரெகுலராக புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணி பாடம் நடத்துறது வேறு. ஆனால் ஒரு ஸ்கூல் பொண்ணு படிக்கிற மாதிரி உட்காந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மூளையை கசக்கி படிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் இப்போ இல்லை. ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் மண்டையில் ப்ராப்ளம் இருக்குது. கொஞ்சம் திங்க் பண்ணால் கூட அந்த மண்டை வலி பயங்கரமாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருக்குது தலையில். அதை வச்சுக்கிட்டு நான் இந்த UGTRBக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். 110 above எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வரல. ரொம்பவே மனசு உடஞ்சிருச்சு. இனிமேல் எக்ஸாமுக்கு படிக்கிற வேலையே வேணாம், பேசாமல் ப்ரைவேட் ஸ்கூலுக்கே போயிடலாம். அப்படி இல்லைன்னா கேஸ் போட்டு நம்ம ஏதாவது நம்மளுடைய நியாயத்தை எடுத்து சொல்லி நம்ம வேலை வாங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி எனக்கு தாட் இருந்துச்சு. ஸோ மனசு உடஞ்சி போய் தான் இந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு நான் படிக்கவே இல்லை. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த நாலேஜ் வச்சு மட்டும்தான் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மதிப்பெண் தான் வரும் கண்டிப்பாக.
ஸோ ஏற்கனவே எனக்கு இருந்துச்சு. 10th 472 மார்க் எடுத்தேன். 12th 1091 மார்க் எடுத்தேன். பேப்பர் 1 பேப்பர் 2 மதிப்பெண் பெற்றேன். இன்றைக்கியும் நான் ஒரு அரசு ஆசிரியராக இப்போ வரைக்கும் என்னால் ஆக முடியல, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியலைங்கிற ஆதங்கம் எனக்கு. இதை வச்சே வந்துட்டு நீங்கள் எப்படி ஆல்ரெடி நாங்கள் டெட்டில் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்திருக்கோம், நல்ல மதிப்பெண்ணும் எடுத்திருக்கோங்கும்போது அப்போவே நீங்கள் ஜாப் போட்டிருந்தா நாங்கள் தானே ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிருப்போம். இப்போது நீங்கள் எப்படி 2018 வந்த ஜிஓ படி இப்போ நீங்கள் எப்படி எங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் வைக்கலாம், இப்படியெல்லாம் எனக்கு அரசாங்கத்தை கேட்கணும் போல் ரொம்ப ஆதங்கமாக இருக்கும். ஆரம்பமாக இருக்கும். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கே எனக்கு அவ்வளோ கோபம் வரும். எதுக்காக நாங்கள் எக்ஸாம் எழுதணும்? ஆல்ரெடி டெட்டு பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எங்களுக்கு டெட் எக்ஸாம் மட்டும்தானே இருந்தது. அந்த டெட்லேயும் நல்ல மார்க் எடுத்திருக்கேன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் போயிட்டு வந்திருக்கேங்கும்போது நாங்கள் எதுக்கு திரும்ப 5-6 வருஷம் கழித்து இப்போது இந்த வயசு 30, 35 வயசு, 40 வயசில் மீண்டும் நாங்கள் ஏன் தேர்வு எழுதணும்? புதுசாக முடித்தவங்களோட எங்களுக்கு அந்த தேர்வு எழுதக்கூடிய ரூல்ஸே இல்லைன்னு நான் ஆரம்பத்திலாகவே எனக்கு மிகப்பெரிய ஆதங்கம் இந்த தமிழ்நாடு அரசை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காகவே கேஸ் போடணும் நான் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லுவேன். என்னையே கூட நீங்கள் கோர்ட்டில் வாதாட விடுங்க, நான் பேசுகிறேன், அப்படி கூட நான் என் வீட்டில் சொல்லிகிட்ருப்பேன். அவங்க காமெடி பண்ணிகிட்ருப்பாங்க. உண்மையிலே மனசு அவ்வளோ ஆதங்கப்படும். ஸோ இன்றைக்கி எக்ஸாம் கஷ்டப்பட்டு எழுதியும் என்னால் அந்த பணி வாய்ப்பினை பெறக்கூடிய அளவுக்கு 110 கட் ஆஃப் நம்ம இங்கிலீஷ் மேஜருக்கு அந்த கட் ஆஃப் 110லேருந்து மதிப்பெண் எடுத்தவர்கள் அதை என்னால் பெற முடியலங்கும்போது இன்னும் மனசு அதிகமாக கோபம் வருது, அப்படி தான் சொல்லணும். ஸோ இப்படி நான் ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போது நீதி அரசர்களே நம்ம பக்கம் நியாயம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2018 வந்த ஜிஓ படி அறிவித்த நியமன தேர்வை நீங்கள் 2013 மற்றும் 2017 டெட் தேர்வர்களுக்கு நடத்தியிருக்கக்கூடாதுன்னு நடத்திய பிறகு நமக்கு சப்போர்ட் செஞ்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ எல்லாருமே கேஸ் போட ஆயத்தமாகிட்ருக்காங்க, நானும் கூட. ஸோ இந்த ஒரு கருத்து, ஜட்ஜஸ்க்குரிய இந்த ஒரு நியாயமான கருத்து தான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நமக்கு. ஸோ எக்ஸாம் எழுதினவங்க பாதிக்க வேணாம், அவங்களுக்கு வேலை கொடுக்குறதுனா கொடுக்கட்டும். மீதி நம்மளை மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, ஆல்ரெடி திறமையை நிரூபித்து இன்றைக்கி கொஞ்சம் லேக் ஆகி பின்வாங்கிட்டோம், ஆனாலும் நம்ம கஷ்டப்பட்டது வீண் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நம்மளோட உரிமையை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2018 வந்த ஜிஓ படி அந்த நியமன தேர்வு நமக்கு செல்லாது, ஆல்ரெடி நாம் நிறைய மதிப்பெண் பெற்று திறமையை நிரூபிச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த முன்னுரிமைக்காக நாமளும் கேஸ் போடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நானுமே இப்போ வந்திருக்கேன். ஸோ இதில் கவர்மெண்ட் திரும்ப மேல்முறையீடு செய்வார்கள். ஸோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம கேஸ் போடலாம் அப்படி தான் வீட்டில் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் மேல்முறையீடு செய்யணுன்னா மீண்டும் டெல்லி உச்சநீதிமன்றத்துக்கு தான் அவங்க போகணும். கவர்மெண்ட் செஞ்சது தப்பு அப்படின்னு நீதியரசர்களே சொல்லிட்டாங்க. இப்போ நிறைய பேர் கேஸ் போட தயாராக இருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி நம்ம பக்கம்தான் இருக்குது, நமக்கு சப்போர்ட்டாக தான் ஜட்ஜஸ் கூறியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லை இப்போது அவங்களோட பாயிண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய இதே கவர்மெண்ட்டு நியமன தேர்வினை எதிர்த்த ஒரு கவர்மெண்ட்டு தான் இது. நியமன தேர்வு அரசாணையை இருள் சூழ்ந்த அரசாணைன்னு கூறிய கவர்மெண்ட்டு தான் இது. டெட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக வந்த காமன் கம்பல்சரி எக்ஸாம். ஆனால் நியமன தேர்வுங்கிறது எல்லா மாநிலத்துலேயும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இவங்களா அதாவது அந்த ஃபில்ட்ரு பண்ணணும், 10 வருஷமாக காத்திருக்கிறவங்கள நம்ம கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் பேர் மட்டும்தான் வேலைக்கு எடுக்க முடியுங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் நிதி பிரச்சனைக்காகவும் நியமன தேர்வு என்ற ஒன்றை எக்ஸ்ட்ரா புகுத்தியிருக்காங்க. அவங்க இப்படி நியமன தேர்வை நடத்தாமல் அவங்க என்ன செஞ்சுருக்கலாம்னா, ஏற்கனவே டெட்டில் தேர்ச்சி பெற்ற 2013 17 டெட் தேர்ச்சி பெற்று சிவி போயிட்டு வந்தவங்களில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சீனியாரிட்டியில் எடுத்துக்கலனா கூட சீனியாரிட்டிக்கு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ப்ளஸ் தகுதி, அதாவது டெட் மதிப்பெண், டெட் எக்ஸாம் தானே நாங்கள் எழுதணும், அதுதானே ஆசிரியர் தகுதி தேர்வு, அந்த மதிப்பெண்ணையும் ஒரு 50% அல்லது 60% கூட எடுத்துக்கொண்டு நீங்கள் அப்படி ஒரு பேஸில் நீங்கள் பணி வாய்ப்புனா ஃபர்ஸ்ட் 2013 and 17 சிவி போயிட்டு வந்தவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் ஃபில்டர் ஆகும் அதில் இல்லையா. ரிமைனிங் இருக்கிறவங்க தங்களுடைய டெட் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் வரும். பட் அதையும் நம்ம மக்கள் எதிர்த்து தான் எல்லாருக்குமே பணி வாய்ப்பு வேணுங்கிறதுக்காக சீனியாரிட்டிலேயே வேணும்
அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆச்சு, அரசாங்கத்தால் ஒரு முடிவு எடுக்க முடியல. சீனியாரிட்டிலே வேணும்னு ஒரு பக்கம் கேட்குறாங்க, ஒரு பக்கம் வந்துட்டு மார்க்கை எடுத்துக்குங்கன்னு கேட்குறாங்க, இன்னொரு பக்கம் வந்து மார்க்கு கொஞ்சம் சீனியாரிட்டி கொஞ்சம் எடுத்துக்குங்க, அதாவது என்ன மாதிரி இப்படி கேட்குறாங்க. இப்படி உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறதையே காரணமாக வச்சு என்ன பண்ணிட்டாங்க, அரசாங்கம் நியமன தேர்வை நடத்திட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே காமனாக எல்லாத்துக்குமே நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன குறிப்பிட்டிருந்தேன்னா 50% அல்லது 60% டெட் மதிப்பெண்ணை எடுத்துக்கோங்க, மீதி 50% அல்லது 40% சீனியாரிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்படி நான் குறிப்பிட்டிருந்தேன், என்னோடய வீடியோஸில் குறிப்பிட்டிருந்தேன். அப்படி எடுத்திருந்தா கூட எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கும். ஆனால் இப்போ எந்த மெத்தட் அப்படிங்கிறது டாக் இல்லை. இப்போ நீங்கள் வந்து கேஸ் போடுறவங்க தான் 10 வருஷமாக பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நிற்குது. ஸோ கேஸ் போடுறவங்க தான் வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் அப்படின்னு ஒரு கருத்து இப்போ எல்லார் மனசில் இருக்குது. அதனால தான் எல்லாருமே கேஸ் போட தயாராக இருக்காங்க. ஸோ சீனியாரிட்டி அப்படி இப்படின்னு எதை பற்றி யாரும் பேச வேணாம். வழக்கு தொடுப்பவர்கள்லாம் அப்படி கேட்டோம் அப்படின்னா அது கேஸோட சக்ஸஸ்க்கு வழிவகுக்காது. ஸோ எல்லா வழக்கறிஞர்கள் எந்த வழக்கறிஞர்கள்கிட்ட நீங்கள் வழக்கு தொடுத்தாலும் எந்த மெத்தட் அப்படிங்கிறத ப்ரிஸ்கிரைப் பண்ணாதீங்க. அவங்க சொன்ன மெத்தட் தகுதி அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது என்ன மெத்தடோ அந்த மெத்தடில் தான் அவங்க பணி நியமனம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ கேஸ் போடுற எல்லாருமே இதை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய வழக்கறிஞர்கள் சீனியாரிட்டியில் தான் வேணும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அந்த வழக்கு வந்து சக்ஸஸ்க்கு வராது. இந்த 410 பேர் வழக்கின் தொடர்புடைய கவிதா ராமேஸ்வர் அவர்கள் மேலும் 2 வழக்கறிஞர்களும் இருக்கிறார்கள். இவங்க முக்கியமாக வலியுறுத்திய ஒரே பாயிண்ட் 2018 வெளிவந்த ஜிஓ 2013 மற்றும் 2017 செல்லாது. இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் இவங்க ரொம்ப ஆழமாக வலியுறுத்தி வாதாடி இந்த கேஸை ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஸோ இதையே எல்லோரும் பேஸ் பண்ணி இதே மாதிரியே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணால் எல்லாருடைய கேஸும் சக்ஸஸ் கொடுக்கணும். எல்லாருக்குமே 2013 2017 வரை டெட்டில் தேர்ச்சி பெற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்த அனைவருக்குமே அவர்களுடைய தகுதி மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் நிச்சயமாக எல்லாருக்குமே பணி நியமனம் வழங்க வேண்டும். முதல் வாய்ப்பில் பாதி பேருக்கு தவறிட்டாலும் அடுத்த வாய்ப்பில் மீதி இருப்பவர்களுக்குமே கிடைத்துவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதற்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.